இந்த ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே வெதர் ரொம்பவே மோசமாக இருக்குங்க. வீக் டேஸ் ஆச்சுன்னா நல்லா வெயில் அடிக்குது. வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா எங்கேருந்து தான் இந்த வானம் இருட்டிக்கிட்டு வருமோ தெரியாது. நல்லா காற்று வீசுமோ தெரியாது. எங்கேயாவது வெளியே போகணுன்னு பிளான் பண்ணுனா கூட ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம இருப்போம், மழை வரப்போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் மழையும் வராது. மழை வர மாதிரி தெரியும், ஆனால் வராது. ஸோ எங்கேயுமே வெளியவும் போக முடியாத மாதிரி பண்ணிடுது இந்த ஸ்ப்ரிங் சீசன். ஏன்னு தெரியல. முன்னாடிலாம் இப்படி இருக்காது. நல்லா வெயில் அடிக்கும். ரொம்ப இப்போல்லாம் அடிக்கடி மழை பெய்யுது. அது வீக் டேஸில் பெஞ்சாவது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். வீக்கெண்டில் பெஞ்சு வழியுது. நம்ம என்ன பண்ணுறது, வெளியவும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பேசி முடிவு பண்ண வச்சா என்னடா இது எங்கேயுமே பார்க்க முடியல, அட்லீஸ்ட் யார் வீட்லேயாவது நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சோம். நைட்டு அட்லீஸ்ட் டின்னர் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு போகலாம். வீக் டேஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், நம்ம தனியாக இருக்கிறோம். அப்போ வீக்கெண்ட் ஒரு நாளாவது எல்லாருக்கூடயும் சேர்ந்து இருந்தால் தான் வந்து அந்த அடுத்த வீக்குக்கு நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி அது. இந்த மாதிரி ஒன்றா நம்ம வந்து சேர்ந்து இருக்கும்போது தான் வந்து நம்ம மனசு விட்டு பேசுவோம். நம்ம மனசில் எந்த கவலைகள் இருந்தாலும் அது பெருசாக தெரியவே தெரியாது. அந்த டைம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு நாளை நினச்சிக்கிட்டு தான் மற்ற 5 நாளுமே நம்ம ஓட்டுவோம். அப்பாடா வந்துடுச்சுடா வீக்கெண்ட் வந்துட்டால் ஜாலி தான், நம்ம எல்லோரும் போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளோட கவலைகளையும் சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறதுமே வந்துட்டு ஒரு வரம்னு தான் சொல்லணும். அதுலேயும் நம்ம ஏதாவது புதுசாக டிஷ்ஷெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா கூடி ஏதாவது ஒன்றத்தை புதுசாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லி அந்த மாதிரி செய்கிறதும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து புதுசாக ஹோட்டலில் சாப்பிட்டு நாங்கள் 2 என்ன சொல்கிறது ஸ்டார்டர்ஸை வந்து இங்கே ட்ரை பண்ணோம். ஒரு ஜூஸு ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டார்டரு. அது ஈஸி தான், பட் வந்து அது நம்ம இங்கே வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். சூப்பராக வந்தது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம தனியாக இருக்கும்போது ஏதாவது புதுசாக நம்மளுக்கு செஞ்சு பார்க்கணும் அப்படின்லாம் தோணாது. ஏன்னா நம்மளுக்கு செஞ்சு சாப்பிடவும் அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுவே வந்து கும்பலாக ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறதுனாலும் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இறங்கி செய்வோம் இல்லையா? அதை தான் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி செஞ்சுட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது.